பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி. வள்ளி, சாப்பிட வா புள்ள. வள்ளி, வள்ளி எங்க இருக்க? என்ன சத்தத்தையே காணோம்? அட, இங்கே தான் இருக்கியா? நான் கூப்பிட்டது உனக்கு கேட்கலையா என்ன? அத்தை, நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன். ஏன் வள்ளி ஏன் சோகமாக இருக்கா? யாராச்சும் உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றுமில்ல அத்தை. ஒரு 4 நாள் சந்தோஷமாக உங்கள் வீட்டில் இருக்கலான்னு வந்தா உங்கள் பொண்ணு வேற ஊருக்கு போயிருக்கா. நீங்களும் ஒன்று மாற்று ஒன்று ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. வேலையா? ஓ, கழனி வேலையா சொல்கிறியா வள்ளி? அதெல்லாம் அந்தந்த பருவத்தில் சரியாக செஞ்சிடணும் புள்ள. இன்னைக்கு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நாளைக்கு ஒன்று எங்கள் ஊர் பொருட்காட்சி கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே ஆத்தங்கரைக்கும் போவோம், சந்தைக்கும் போவோம். அங்கே நீ கேட்குற வளவி கம்மல் எல்லாம் வாங்கி தரேன். அதெல்லாம் சரிதான் அத்தை. இப்போதான் எத்தனையோ மருந்துகளும் உரங்களும் பேக்கெட்டாக கடையிலே கிடைக்குதே. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி இதை ஊற வைக்கணும், அதை அரைக்கணும், அதை கலக்கணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நேரம் தானே வீணாகுது. வள்ளி, நான் உன்னை புத்திசாலின்னு நினச்சா நீ என்ன இப்படி பேசுகிற? என்ன அத்தை, நான் சொன்னது தப்பா என்ன? உனக்கு இயற்கை உரங்களோட அவசியமும் இயற்கை விவசாயம் பற்றின தெளிவும் இல்லை, அதான் இப்படி பேசுகிற. தெளிவு இல்லையா? நீ இப்படி வந்து உட்காரு. அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க விரிவாக எடுத்து சொல்கிறாங்க. இந்த விவரங்களை கேளு. இப்போ அங்கக விவசாயின்னு அனைவருக்கும் தெரியும். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து இயற்கை உரம், மண்புழு உரம், மேலும் உயிரியல் உரங்கள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஒரு சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவசாய முறையாகும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய மண் வளம், சுற்றுப்புற சூழல் மற்றும் மனிதன் மற்றும் கால்நடைகள் அனைத்தின் ஆரோக்கியம் பற்றிய ஒரு முக்கியத்துவம் இப்போ அதிகமாக பேசப்படுகிறது. அதனால் இப்போ வரும் காலங்களில் நம்ம இந்த அங்கக வேளாண்மைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய காலத்தின் கட்டாயம். எல்லா வேளாண்மை முறைக்குமே சில நெறிமுறைகள் இருக்கும். இந்த அங்கக வேளாண்மை நெறிமுறைகளை உலக அளவில் முதல்ல 1972ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் IFOAM, அதாவது இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட்ஸ், இதை நம்ம தமிழில் உலக நாடுகளின் அங்கக வேளாண்மை இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போது இந்த அமைப்பு ஒரு 100 நாடுகளுக்கு மேல் உள்ள 800க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்லாம் சார்ந்து தற்போது ஜெர்மனியில் உள்ள பான் நகரில் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு தான் முதல்ல இந்த அங்கக உணவு உற்பத்தியில் தரக்கட்டுப்பாட்டை வரையறுத்தது. இதை நம்ம ஆர்கானிக் கேரண்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா NPOP, அதனால் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், அதாவது கரிம உற்பத்திக்கான தேசிய திட்டம் 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது நம்ம இந்தியாவில் அங்கக விவசாய முறைகள் எப்படி மேற்கொள்ளணும், அதுக்கு எப்படி சான்றளிப்பு, அப்புறம் அதனோட தரக்கட்டுப்பாடு, இதையெல்லாம் நிர்வகிக்கும் ஒரு அமைப்பாக ஆரம்பித்தாங்க. இது இப்போ அப்பேடா அப்படின்னு சொல்லுவாங்க, வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம். இதற்கு கீழே இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அப்பேடா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வணிகம் மற்றும் தொழில்துறையோட மினிஸ்ட்ரி கீழே செயல்பட்டு வருகிறது. இப்போ நம்ம அங்கக வேளாண்மையான கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு நம்மளுடைய இந்த அமைப்பு தீர்மானிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கிய கோட்பாடுகள். அதில் முதலாவதாக பார்த்தோம்னா பாரம்பரிய வேளாண்மை. நம்மளோட முன்னோர்கள் பண்ணினது எல்லாமே பாரம்பரிய வேளாண்மை. இந்த பாரம்பரிய வேளாண்மையில் பார்த்தோம்னா வேளாண் பயிர்களின் உற்பத்திக்கு பாரம்பரிய விதைகள், இயற்கை இடுபொருட்கள் மற்றும் கால்நடைகளின் உரம் ஆகியவற்றின் மூலம் மேற்கொள்ளப்படுவது தான் அந்த பாரம்பரிய வேளாண்மை. இது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது இந்த திட்டத்தில்.
அதுக்கடுத்து 2வதாக பார்த்தீங்கன்னா நூதன முறை வேளாண்மை. நம்ம பாரம்பரிய முறையை மேற்கொண்டாலுமே பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படும் போது மாற்று உத்திகளை வந்து பயன்படுத்தி பயிரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அந்த நூதன முறை வேளாண்மை. உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம ஒரு நீர் பற்றாக்குறை ஏற்படும் சமயங்களில் வந்து இப்போ நம்ம பயன்படுத்திட்டு வர சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்தி அதில் வந்து நம்ம அங்கக திரவ பயிரூக்கிகளை கொடுப்பதன் மூலம் வந்து நம்ம பயிர் வளர்ச்சியை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் இப்போ இருக்குது, வேளாண்மை புது நவீன தொழில்நுட்பங்கள். இதை வந்து நம்ம பாரம்பரிய வேளாண்மையோட புகுத்தி நம்மளுடைய அங்கக வேளாண் உற்பத்தியை பாதிக்காமல் பார்க்க வேண்டியது வந்து 2வது முக்கியமான ஒரு நெறிமுறைகள். அடுத்தது பார்த்தோம்னா விஞ்ஞான விவசாயம், அதாவது காலத்திற்கேற்ப பயிர்களை மாற்றுறது, தென் பயிர் ரகங்கள் மற்றும் பயிர் சுழற்சி, அது மாதிரி முறைகளை மேற்கொண்டு நம்மளுடைய அங்கக முறையிலேயே வந்து நம்மளுடைய பயிர் உற்பத்தி பெருக்கணும் அப்படிங்கிறது வந்து அடுத்த முக்கிய நெறிமுறையாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து இந்த அங்கக வேளாண்மையில் முக்கியமான கொள்கைகள் அப்படின்னு பார்த்தா 4 முக்கிய கொள்கைகளை வரையறுத்திருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஆரோக்கியம். இது வந்து மண்ணில் ஆரம்பித்து மனிதன் வரைக்கும், மண், பயிரோட ஆரோக்கியம், விலங்குகள் மற்றும் மனிதன் அனைவரின் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துதான் இந்த அங்கக வேளாண்மையின் ஒரு முக்கிய கொள்கையாக இருக்குது. அடுத்தது வந்து சுற்றுச்சூழல். இது வந்து தான் ரொம்ப முக்கியமாக இந்த கடந்த சில வருடங்களாக அனைவரும் பேசும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாத்து அதனுடைய இணைந்து செயல்படுவது தான் இந்த அங்கக வேளாண் முக்கிய அடுத்த கொள்கையாக இருக்குது. 3வது நம்பகத்தன்மை, அதாவது அனைவருக்கும் இங்கே இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு நல்ல இயற்கை சூழலை அமைத்து கொடுத்தல் மற்றும் தரமான உணவு, ஆரோக்கியமான வாழ்வு, அது மட்டும் இல்லாமல் வருங்கால சந்ததிக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த அங்கக விவசாயத்தின் முக்கிய கொள்கையாக இருக்குது. 4வதாக கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம், கவனித்தல். அனைவரையும் வந்து எப்படி ஒரு கேரோடு நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த அங்கக வேளாண்மை முக்கிய கொள்கையாக இருக்குது. அதாவது இந்த அங்கக வேளாண்மை செய்பவர்கள் அதனோட உற்பத்தி நல்லா பெருக்கிறது மட்டும் இல்லாமல் அதனோட தரத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு சேர்க்கணும் மக்களுக்கு. அவங்க செய்கிற முறைகள் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பானது இருக்க வேண்டும், மேலும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும், மண் வளம் மற்றும் அனைத்து உயிரினங்களுடைய ஆரோக்கியத்தையும் பேணுவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இது முக்கியமான ஒரு கொள்கையாக இந்த அங்கக வேளாண்மையில் வந்து இருக்குது. ஏன்னா மண்ணில் வந்து கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணில் நம்ம எடுத்து நம்ம ஒரு ஆய்வு பண்ணும்போது அதில் வந்து உயிரினங்கள் ரொம்ப குறைந்துருச்சு. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மலட்டுத்தன்மையான ஒரு மண் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம இனிவரும் காலங்களில் வருங்கால சந்ததியினருக்கு நம்ம எதையுமே கொடுக்காம போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு காலத்தின் கட்டாயத்தில் வந்து இப்போ இந்த மண் வளத்தை பெருக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். மண் வளத்தை பெருக்கிறதுல முக்கியமாக வந்து விவசாயிகள் பண்ண வேண்டியது இந்த பசுந்தாள் உரங்கள் பயிரிடுதல். தொடர்ந்து ஒரே பயிரிடாமல் அவங்க வந்து நம்ம இயற்கை பசுந்தாள் உரங்களில் வந்து சணப்பை, தக்கப்பூண்டு, மேலும் தழை, முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா தழைகள்லாம் எடுத்து நம்ம வயலில் போட்டு மடக்கி விழுவாங்க. அந்த மாதிரி பழக்கெல்லாமே இப்போ விட்டு போயிடுச்சு. அதை திரும்ப வந்து நம்ம பண்ணும்போது மண்ணில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் திரும்ப நிறைய நம்மளுக்கு பெருகி அந்த மண்ணோட வளம் பெருகும். மேலும் அதில் வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிற வந்து சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உயிரினங்கள் அதிகமாக வாழ்கிறதுக்கு. அதையும் நம்ம வந்து நிறைய இப்போ எல்லாமே 0.5% கீழே இருக்குது. அதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சவாலாக இருக்குது. அதையும் இந்த பசுந்தாள் உரங்கள், பசுந்தாள் இலைத்தழைகளை போடுறது மூலமாக நம்ம பெருக்க முடியும். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்ததாக நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இதை வந்து நம்ம ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிர்க்கதன் மூலமாக நம்ம வந்து அதைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பேண முடியும். 3வதாக பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி. அதாவது நம்ம தொடர்ந்து ஒரே பயிரிடுறோம். பயிர் சுழற்சி முறைக்கு போகணும். மாற்று பயிர்கள், இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், அந்த மாதிரி பயிர்கள் வந்து நெல்லுக்கு பதிலாக தண்ணீர் குறைவான பயிர்களை பயிரிடலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்கள், அதுக்கு நல்ல நுகர்வோர் நிறைய இருக்காங்க. அதனால் திரும்ப வந்து நம்ம சிறுதானியங்களை அதிகமாக நம்ம கொண்டு வரணும். எல்லா இடங்களையுமே நிறைய பயிர் கழிவுகள் இருக்குது. அதை வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம அப்படி எரிச்சிடுறோம். அது வந்து தவறான முறை. அதை வந்து நம்ம திரும்ப வந்து ஒரு மக்கி உரமாக கொண்டு வரணும். மேலும் இப்போ வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நில மூடாக்கா, அதை அப்படியே வந்து ஒரு மூடாக்காக அமைத்து அதை திரும்ப மடக்கி நம்ம அந்த நிலத்திலேயே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். இது எல்லாமே மண்ணோட வளத்தை பெருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மறுசுழற்சி சேர்க்கக்கூடிய இடுபொருட்களை சார்ந்து ஒரு திட்டத்தை போடணும். அதாவது நிறைய இடுபொருட்களை வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம வைக்கோல் வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம ஒரு காளான் உற்பத்தி பண்ணலாம். திரும்ப அந்த காளான் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அந்த வைக்கோலை நம்ம திரும்ப ஒரு கம்போஸ்ட் பண்ணி திரும்ப நம்ம பயிருக்கு இடலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பண்ணையமாக நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பொருட்கள் எதுவுமே நம்மளை வீணாகாத இருக்கும். மேலும் நம்ம வந்து அங்கக முறையிலையும் நம்ம விவசாயம் வந்து பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த திட்டமாக இருக்கும்.
மேலும் வந்து கால்நடைக்கு வந்து தேவையான தீவனங்கள் மற்றும் அதுக்கு ஒரு சுகாதாரமான சூழ்நிலைகளை வந்து நம்ம அமைச்சு கொடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கால்நடைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கக விவசாயம் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும். இப்போ அதுக்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து அங்கக விவசாயம் மேற்கொள்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக செய்யணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், விவசாயிகள் வந்து அங்க விவசாயம் மேற்கொள்ளும் போது நம்ம அதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தை மதிப்பு இருந்தால் மட்டும்தான் விவசாயிகள் மேற்கொள்ள முடியும். இப்போ ரசாயன முறை வர விவசாய பொருள்களை விட இது வந்து அதிகமான ஒரு சந்தை விலை கொடுத்தா மட்டும்தான் விவசாயிகள் வந்து ஆர்வமாக கலந்துப்பாங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய வெளியிலிருந்து வர்ற இடுபொருட்களை குறைச்சிட்டு நம்மளுடைய உள்ளேயே எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இடுபொருட்களை தயாரித்து பயிருக்கு கொடுக்கும்போது பயிரும் நம்ம அங்க முறையில் பண்ண முடியும். மேலும் நம்ம இடுபொருட்கள் செலவையும் நம்ம குறைக்கலாம். இப்போ நம்ம வந்து அதோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். இதுக்கு வந்து அரசாங்கம், நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த திட்டங்களை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி, அங்கக விவசாய பற்றிய ஒரு பாலிசியை வந்து 2023ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனோட முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரசாயனம் இல்லாத ஒரு விவசாயத்தை வந்து விவசாயிகள் மேற்கொள்ளணும். இப்படி மேற்கொள்ளும் போது நம்மளோட மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பல்லுயிர் இருக்கு இல்லைங்களா, அதனோட பயோடைவர்சிட்டி அப்படிம்பாங்க, அதனோட பயோடைவர்சிட்டி நம்ம வந்து பாதுகாக்கணும், எல்லா உயிரினங்களோட அந்த கன்சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணமாக நெல்லில் வந்து ஆயிரக்கணக்கான பாரம்பரிய ரகங்கள் இருந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப அதை நம்ம மீட்டெடுக்கிற ஒரு நடவடிக்கையில் இருக்கிறோம். அதுக்கு வந்து அரசாங்கமும் நிறைய விவசாயிகளும் அதில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா பயிர்களையுமே வந்து நம்ம அந்த ஒரு அது எல்லாமே நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் இந்த பாலிசியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா, முதல்ல அவங்க சொல்கிறது வந்து ஒரு சான்றளிப்பு. இது வந்து சிங்கிள் விண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க, சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்டிஃபிகேஷன் வந்து சான்றளிப்பு கொடுக்கறதுக்கு அமைக்கப்பட்ட துறை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட். இவங்க மூலமாக மட்டும்தான் இந்த நம்ம அங்கக விவசாயம் மேற்கொள்ளறவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம 2 வகையான சர்டிஃபிகேஷன் வருது. ஒன்று வந்து NPOP அப்படின்னு சொல்கிற நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், அதனோட கைட்லைன்ஸ் படி விவசாயிகள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் அங்கக விவசாயம் மேற்கொள்கிறவங்க பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெரிய விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வருடமே ஒரு மினிமமான ஒரு சர்டிஃபிகேஷன் ஃபீஸ் வந்து அவங்க பே பண்ணணும். இதில் வந்து விவசாயிகள் அங்க விவசாயம் மேற்கொள்கிறவங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒருத்தருக்கு வந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஊக்கத்தொகை தராங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க விளைவிச்ச அந்த அங்கக பொருட்களை வந்து ரெசிடியூ அனாலிசிஸ் அப்படிம்பாங்க. அதில் ஏதாவது வந்து நம்மளோட ரெசிடியூ இருக்கா, அதாவது நம்ம பூச்சி மருந்துகள் இதில் அடிக்கிறது இல்லை, இருந்தாலுமே அதை ரெசிடியூ அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். அதற்கு வந்து ஒரு டெஸ்டிங் இருக்குது. அதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகும். அதை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக அங்கக விவசாயம் மேற்கொள்ளுவங்க பண்ணித்தராங்க. அதாவது இன்சென்டிவ் ஒரு 5000, ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு டெஸ்ட், அந்த ரெசிடியூ அனாலிசிஸ் டெஸ்ட்டு வந்து பண்ணுறாங்க. இது பண்ணினா மட்டும்தான் நம்ம ஏற்றுமதிக்கு வந்து நம்ம பண்ண முடியும். இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு சான்றளிப்பு மட்டும் இல்லாமல் இன்னொரு முறையிலையும் விவசாயிகள் வந்து சான்றளிப்பு பண்ணிக்கலாம். அது வந்து PGS அப்படிங்கிறாங்க, அதாவது பங்களிப்பு உத்தரவாத திட்டம், பார்ட்டிசிபேட்டரி கேரண்டி சிஸ்டம். இதில் வந்து விவசாயிகளே இப்போ மாற்றி மாற்றி அவங்களே சான்றளிப்பு பண்ணிக்கலாம். இதில் வந்து துறை வந்து எந்த இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் ஒரு விவசாயி பக்கத்து விவசாயியோட அங்கக முறையை சர்டிஃபை பண்ணுவாங்க, அந்த விவசாயி இன்னொரு விவசாயி பண்ணுவாங்க. இந்த மாதிரி முறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க. அந்த போர்ட்டலில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எல்லாமே அப்ரூவ் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் எதுவுமே இல்லை, விவசாயிகள் மட்டுமே அதை வந்து பண்ணி அது ஒரு ஆர்கானிக் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறாங்க. இது ஒரு முறையில் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எந்த ஃபீஸுமே இதுக்கு இல்லை, கட்ட வேண்டியதில்லை விவசாயிகள். இது ஒரு முறை. இது மட்டும் இல்லாமல் நம்ம தேசிய திட்டம் ஒன்று இருக்குது, பரம்பரை கிருஷி விகாஸ் யோஜனா. இதில் வந்து குழுக்களாக விவசாயிகள் ஒரு 10 பேர் 20 பேர் குழுக்களாக அமைந்து அவங்களும் வந்து இந்த அங்கக விவசாயம் பண்ணுறவங்க ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் பேர் ஸ்கோப் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லா முறைகளையும் இந்த NPOPலையும் ஸ்கோப் சர்டிஃபிகேட் வாங்கலாம். இந்த PKVY பரம்பரை கிருஷி விகாஸ் யோஜனாவிலையும் ஸ்கோப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்களோட விளைபொருட்களை வந்து விற்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு இதில் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தோட அங்கக விவசாய பாலிசியில் வந்து இன்னும் சில முக்கியமான கொள்கைகள் இருக்குது. அதில் பார்த்தோம்னா கிளஸ்டர் பேஸ்டு சாகுபடி, அதாவது நம்ம வந்து ஒரு குழுவாக சேர்ந்து இப்போ நம்ம FPOs அப்படிங்கிற உழவர்
உற்பத்தியாளர் குழுக்கள் இருக்கிறாங்க, அப்புறம் இந்த எஃப்ஐஜின்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, அவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அங்க விவசாயம் ஒரு குழுவாக பண்ணும்போது அவங்களையும் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. இது இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ரை லேண்ட், அதாவது நம்மளுடைய மானாவாரி நிலங்களில் அதிகமாக இப்போ பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து அதிகமாக வந்து மானாவாரியில் சிறுதானியங்கள் போடுறாங்க. அங்கே இருக்கிற குழுக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷனை அழகாக பண்ணி நல்லா ஒரு அங்கக பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மதிப்பு கூட்டி ஏற்றுமதிக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உயிர் உரங்கள் மற்றும் உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே வந்து ஒரு சப்சிடைஸில் ரேட்டில் வந்து அரசாங்கம் வந்து இந்த அங்கக விவசாயம் பண்ணுறவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு வராங்க. இன்னொரு முக்கியமான இந்த பாலிசியில் பார்த்தோம்னா ஜீன் பேங்க் அப்படிங்கிற நம்மளுடைய இந்த பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே அழியாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு மாநில அளவிலான ஒரு ஜீன் பேங்க் வந்து முதல்ல இந்த பாரம்பரிய ரகங்கள், அது நெல், சிறுதானியங்கள் எல்லா பயிர்களையுமே அமைச்சு அதனோட பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் நான் வந்து நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் வேளாண்மை அறிவு நிலையம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள 31 வேளாண்மை அறிவு நிலையங்கள், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம இப்போ இந்த அங்கக விவசாயம் மற்றும் இயற்கை விவசாயம் பற்றிய பயிற்சிகள், விழிப்புணர்வுகள் மற்றும் செயல் விளக்கங்களை வந்து நம்ம கடந்த ஒரு 5 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தோம்னா நம்ம பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா 1 நாள் பயிற்சி கொடுக்குறோம், 5 நாள் பயிற்சி. கடந்த வருடம் பார்த்தோம்னா 26 நாள் பயிற்சி. வேலையில்லாத இளைஞர்கள், ஊரக இளைஞர்களுக்கு வந்து 26 நாள் பயிற்சி அங்கக உற்பத்தியாளர் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்தோம். இதில் வந்து விவசாயம் சாகுபடி முறைகள் மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான இடுபொருட்கள் எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பயிற்சி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் மேலும் ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் பூச்சி மற்றும் நோய் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது பற்றியும் நம்ம இதில் பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். இது எல்லா வேளாண்மை அறிவு நிலையங்களையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வேளாண்மை துறையும் மற்றும் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நம்மாழ்வார் ஆர்கானிக் ரிசர்ச் சென்டர், அது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கக விவசாயம் சம்பந்தமான ஆராய்ச்சி மையம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இயங்கிட்டு வருது. அங்கே பார்த்தோம்னாலும் நம்ம ஃபுல்லாக பயிற்சிகள் கொடுக்குறாங்க. நிறைய பயிற்சிகள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் பண்ணை மகளிர் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. மேலும் அங்கே பயோ இன்புட்ஸ் வந்து அதில் அங்கே தயாரித்து விற்பனையும் செஞ்சிட்ருக்காங்க. அதில் வந்து அது என்னென்னலாம் வந்து புரோட்டோக்கால், அவங்க மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படிங்க சொல்லித்தராங்க. அதோட ஸ்டாண்டர்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் அங்கே பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு வராங்க. அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் கருதி திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நெல் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வேளாண்மை அறிவு நிலைய விஞ்ஞானிகள் ஒரு 13 வாரங்கள் தொடர் நிகழ்ச்சியாக அங்கக வேளாண்மை பற்றி கூற உள்ளார்கள். அதில் முக்கியமாக இந்த அங்கக வேளாண்மையில் எப்படி ஒரு விதை நெல் உற்பத்தி செய்கிறது, மேலும் அங்கக வேளாண்மையில் வந்து இடுபொருட்கள் உற்பத்தி செய்தல், அங்கக வேளாண்மை செய்யும்போது பூச்சி, நோய் மற்றும் களை கட்டுப்பாடு, மேலும் அங்கக வேளாண்மையில் வந்து உயிர் உரங்களின் பங்கு, அதை விட முக்கியமாக அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் எப்படி பயிர் சாகுபடி செய்கிறது, அங்கக வேளாண்மையில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் அங்கக வேளாண்மையில் வந்து இப்போ முக்கியமாக தொழில் முனைவோர்களை எப்படி வந்து நம்ம உருவாக்குறது இப்படிங்கிற பல்வேறு வகையான தலைப்புகள் வந்து உரையாட உள்ளாங்க. இந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து திங்கட்கிழமை அன்று ஒளிபரப்பப்பட உள்ளது. இதை வந்து விவசாயிகள் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன வள்ளி, அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். பானுமதி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையாக எடுத்து சொன்னாங்கள்ல. அத்தை எல்லா விவரங்களையும் கவனமாக கேட்டுக்கிட்டேன். எனக்கு இப்போ நல்ல தெளிவு கிடைச்சிருச்சே. அப்படின்னா இயற்கை முறை விவசாயத்தோட அவசியத்தை இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்ட, அப்படிதானே? ஆமாம், அங்கக வேளாண்மையோட அவசியமும் அதன் மூலம் அறுவடை செய்யப்படுற பொருட்களுக்கான வாய்ப்புகளையும் இவங்க தான் அருமையாக எடுத்து சொல்லிட்டாங்களே. மண்வளம், இயற்கை பாதுகாப்பு, நம்மளோட ஆரோக்கியம் இப்படி எல்லாமே சீராக இருக்கணும்னா இயற்கை விவசாயம்தான் சரி. அத்தை, நாளைக்கு பொருட்காட்சிக்கெலாம் போக வேண்டாம், அதை நம்ம இன்னொரு நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். என்னை காலையில் வெள்ளனவே எழுப்பி விடுங்க. நானும் உங்களோட கழனி வேலைகளில் ஒத்தாசையாக இருக்கேன். இப்பத்தான் எங்க வள்ளி புத்திசாலித்தனமா பேசுறா. பசுந்தாள் தழையினை உரமாக்கு,
வசமாய் நிலத்தினை வளமாக்கு, பசுந்தாள் தழையினை உரமாக்கு. வசமாய் நிலத்தினை வளமாக்கு, தொழு எரு குப்பை புண்ணாக்கு. தொழு எரு குப்பை புண்ணாக்கு, அமையட்டும் இதிலே கண்ணோக்கு. இயற்கையான உரங்கள், அது இயற்கை அளித்த வரங்கள். வடிகால் வசதி பொல பொல தன்மை, நிலமகள் பெறுவது முழுவதும் உண்மை. வடிகால் வசதி பொல பொல தன்மை, நிலமகள் பெறுவது முழுவதும் உண்மை. நிலத்தை விட்டே நீங்கி போகும், நிலத்தை விட்டே நீங்கி போகும். களரினும் தன்மை போவது நன்மை. இயற்கையான உரங்கள், அது இயற்கை அளித்த வரங்கள். விவசாயிகளே, இந்த ஆண்டிற்கான கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ்.ஜி. கனகசுகிலா அவர்கள் வழங்கும் தகவல். நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் ஒவ்வொரு வருஷமும் கோமாரி தடுப்பூசி 6 மாத இடைவெளியில் வருஷத்துக்கு 2 முறை போடப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா ஏற்கனவே சுழற்சியில் 8 முறை நம்ம போட்டாச்சு. கோமாரி நோய்னா என்ன, அது எந்தெந்த மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதோட அறிகுறிகள் என்ன, அதோட தடுப்பூசி எவ்வளவு முக்கியம், அதெல்லாம் குறித்து இப்போ பார்க்கலாம். கோமாரி நோய் என்பது கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு நச்சுயிரி தொற்று நோய் ஆகும். இந்நோயானது மாட்டினம், ஆட்டினம் மற்றும் பன்றி இனங்களில் வாய் மற்றும் கால் பகுதிகளில் கொப்பளங்களை ஏற்படுத்தும். இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகிறது. நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல் ஏற்படும். மாடுகள் அசை போடாமல் இருக்கும். வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்பளங்கள் காணப்படும். கால்நடைகளின் குளம்புகளுக்கிடையே கொப்பளங்கள் உருவாகி பின்னர் அது புண்ணாகிவிடும். கறவை மாடுகளில் மடிகளிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். மேலும் பால் உற்பத்தி குறைவதனால் விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. 2011ஆம் ஆண்டு முதல் கோமாரி தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ், அதாவது NADCP திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 8 சுற்றுகள் கோமாரி தடுப்பூசி பணி நிறைவடைந்த நிலையில் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த ஆண்டு 9வது சுற்று கோமாரி தடுப்பூசி பணி ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி ஜூலை 31ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விடுபட்ட கால்நடைகளுக்கு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். மாநிலத்தின் தகுதியுள்ள 4 மாத வயதிற்கு மேற்பட்ட, அதாவது 4 மாதத்திற்கு மேற்பட்ட கன்றுகள், சுமார் 90 லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லை இயர் டேக் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். கால்நடை விவசாய பெருமக்கள் கோமாரி தடுப்பூசி பணியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து தங்கள் மாட்டினங்களை காத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல்கள் தெரிந்திட தங்களுக்கு அருகிலுள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ளலாம். இதுவரை கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து
சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ்.டி. கனக சுகிலா அவர்கள் வழங்கிய தகவலை கேட்டீர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். அங்கக வேளாண் முறையில் கத்தரி சாகுபடி. அங்கக வேளாண்மை மற்றும் இயற்கை விளைபொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு விவசாயிகளிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அங்கக வேளாண்மையின் பரப்பளவு விரிவடைந்து வருகிறது. சேலம் மாவட்டம் அங்கக வேளாண்மை சான்றளித்தலின் கீழ் அதிக நிலப்பரப்பை கொண்டுள்ளதால் அங்கக பயிர் மேலாண்மை மற்றும் பொருளாதார ஆய்வு அம்மாவட்ட கத்தரி விவசாயிகளிடம் நடத்தப்பட்டது. விவசாயிகள் ஓர் ஏக்கருக்கு 100 கிராம் கத்தரி விதைகளை 1 மாதத்திற்கு முன்பே மேட்டுப்பாத்திகள் அமைத்து நாற்றுகள் உற்பத்தி செய்து விதைத்த 40 முதல் 45 நாட்களுக்கு பிறகு நாற்றுகள் நடுவதற்கு ஏற்றவாறு இருக்கும் நிலையில் பிடுங்கி நடுகின்றனர். ஓர் ஏக்கருக்கு 3500 நாற்றுகள் வரை தேவைப்படுகிறது. 40 நாட்கள் வயதுடைய நாற்றுகள் வயலில் நடப்பட்டன. செடிக்கு செடி 60 சென்டிமீட்டர், வரிசைக்கு வரிசை 75 சென்டிமீட்டர், பாத்திக்கு பாத்தி 90 சென்டிமீட்டர் இடைவெளி மற்றும் ஒரு பாத்திக்கு 2 வரிசை இருக்குமாறு நாற்றுகளை நடவு செய்கின்றனர். நீர்ப்பாசனம் செய்ய சொட்டு நீர் பாசன முறையை விவசாயிகள் பின்பற்றி வருகின்றனர். வாரத்திற்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்கின்றனர். நடவு செய்த 7வது நாளில் ஒவ்வொரு செடிக்கும் 100 மில்லிமீட்டர் ஜீவாமிர்த கரைசலை வேரின் அருகே தெளித்து மண்ணால் மூடிவிடுகின்றனர். இவ்வாறு வாரம் ஒரு முறை செய்கின்றனர். பின்பு 10வது நாளிலிருந்து வாரம் ஒரு முறை இயற்கை பூச்சி விரட்டியை தெளிக்கின்றனர். 15வது நாளில் 400 கிலோ தொழு உரத்தை 70 கிலோ வேப்பம் புண்ணாக்குடன் கலந்து தூவுகின்றனர். மேலும் விவசாயிகள் 20வது நாளிலிருந்து வாரம் ஒரு முறை 300 மில்லி பஞ்சகவ்யாவை 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து பின் 25வது நாளில் தேவைக்கேற்ப களை எடுக்கின்றனர். 50வது நாளில் ஒரு செடிக்கு 100 கிராம் புண்ணாக்கு கலவையை, அதாவது வேம்பு, தேங்காய், நிலக்கடலை மற்றும் எள் எண்ணெய் புண்ணாக்கு சம அளவு கலந்து தெளிக்க வேண்டும். அசுவினியை கட்டுப்படுத்த புளித்த மோரை பூச்சி விரட்டியுடன் சம அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். காய் புழுக்களை கட்டுப்படுத்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு தலா 1/2 கிலோ அக்னி அஸ்திரத்துடன் கலந்து தெளிப்பதுடன் தண்டு துளைப்பான் மற்றும் காய்ப்புழுவை கட்டுப்படுத்த விளக்கு பொறியை 30வது நாளில் வைத்து கட்டுப்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 3 பொறிகள் தேவைப்படுகின்றன. 45 நாட்களுக்கு மேல் பூக்கள் பூக்கத் தொடங்கும். பூக்கும் நாளிலிருந்து 1 லிட்டர் பாஸ்போபாக்டீரியா மற்றும் 4 கிலோ அசோஸ்பைரிலம் மற்றும் மீன் அமினோ அமிலத்தை 10 நாட்களுக்கு ஒரு முறை தெளிப்பதாகவும், வாரம் ஒரு முறை இயற்கை பூச்சிக்கொல்லியை தெளித்து வந்தால் பூக்கள் நன்றாக பூக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் 1 கிலோ பெருங்காயம் மற்றும் 10 லிட்டர் மோர் கலந்து தெளித்தால் நோய் தாக்குதல் குறைவதுடன் பூக்கள் நன்றாக பூக்கும் என்றும் தெரிவித்தனர். ஓர் ஏக்கருக்கு சராசரியாக 2 முதல் 3 டன் கத்தரி அறுவடை செய்கின்றனர். தொழு உரம், உயிர் உரம் மற்றும் இதர உரங்கள் அதிகம் பயன்படுத்துவதால் மண் வளத்தை அதிகரிக்க முடிவதாக இயற்கை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆரோக்கியம் மற்றும் சுவை மிகுந்த காய்கறிகளை உற்பத்தி செய்ய முடிகிறது என்றும், தரம் உயர்ந்த காய்கறிகளை உற்பத்தி செய்து நுகர்வோருக்கு கொடுப்பதில் மன திருப்தி ஏற்படுகிறது என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.